கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில விசேஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த காரியத்துக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய விசேஷ கடமை. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர் வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியா இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர் வழி அவரே. ஒருவேளை இன்னைக்கு தான் நான் புதுசா இணைந்திருக்கிறேன். என் பிள்ளை எக்ஸாமுக்காக நான் இணைந்திருக்கிறேன். என் பிள்ளை நல்லா படிக்கல. சில குடும்பத்துல செல்போன்லயே மூழ்கி போயிருந்திருப்பாங்க பிள்ளைகள். எக்ஸாம் எழுத புறப்படுது பிள்ளைகள். நிறைய குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு தான் பயம், சில குடும்பத்துல தான் பிள்ளைகளுக்கு பயம். இப்படி நிறைய குடும்பத்துல காலவெளியில இணைந்திருப்பீங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யக்கூடாது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை அதிகால வேளையிலே என் பிள்ளை எக்ஸாம் இருக்கு, நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். எப்படி தெரியுமா? எனக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துக்காக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். உங்க குடும்பத்துல பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போதா, தேவனோட சமூகத்துல தாழ்த்துங்க. அப்பா, என் பையன் இப்படிதான், என் பிள்ளை இப்படிதான், ஆனால் என் தேவன் மன்னிக்கணும். என் பையன் நல்ல எக்ஸாம் எழுதணும், என் பிள்ளை நல்ல எக்ஸாம் எழுதணும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி காலையில ஜெபிங்க. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். யாருக்காக? நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்திற்காக. ஒருவன் பாவம் செய்வானானால், அந்த வேலை நீங்க நல்லா யோசிக்கணும். சில குடும்பத்துல பெற்றோருக்கு என்ன தெரியுமா பாரம்? என் பிள்ளை நல்லா படிச்ச எக்ஸாம் எழுதணும். ஆனால் இந்த ஒரு 6 மாசம், இந்த 1 வருஷம் இந்த பிள்ளைகள் எப்படி படிச்சுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால், கர்த்தரை விட்டு தள்ளி போய் நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, வேற வேற வெப்சைட்டு, கேம்ல அடிமை. எத்தனை பிள்ளைகள், எத்தனை கம்ப்ளைண்ட். படிக்கவே மாட்டாங்க. ஆனா சில குடும்பத்துல அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லா மார்க் எடுக்கணும் அப்படிம்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால், நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்திற்காக இயேசு கிறிஸ்து இன்றும் பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் கிருபாதர வழியாக நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிலுவை தியானம் என்ன வார்த்தை அப்படின்னா,
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாக இந்த பூமியிலே நமக்காக ஜீவனை தந்தார். உங்க வீட்டுல நீங்க டைரியில எழுதி வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்குள்ள அதிகால வேளையிலே எக்ஸாமுக்காக நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ குடும்பத்திலே எக்ஸாமுக்காக அம்மா அப்பா ஜெபிக்கிறீங்க. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் காலவில்லை இணைந்திருக்கிறீங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில காலையில சில குடும்பத்திலே பிள்ளைகள இணைந்திருப்பாங்க. சமயத்திற்கேற்ற வார்த்தை நான் சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஸ்கூலுக்கு புறப்படுறீங்களோ, நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். யாரெல்லாம் எக்ஸாம் போறீங்களோ கரெக்டா அந்த பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்றேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இந்த ஊர்லன்னு மறக்காம சொல்லணும். சப்போஸ் ஒருவேளை அம்மா அப்பா நீங்க கேட்குறீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு இந்த லைனை நீங்க சொல்லி கொடுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். தந்தருளினார்னா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால இந்த வேர்டை நீங்க சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு கரெக்டா மனப்பாடமா சொல்லுங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நல்லா ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எக்ஸாம் யாரெல்லாம் பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறவங்களோ பெற்றோர் குடும்பமா ஒருமனப்பட்டு காலையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவரைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால காலை வேளையில சில குடும்பத்தில் ஒருவேளை புதுசா இணைந்திருக்கலாம். தொடர்ந்து அதிகாலை வேளையில இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் இணைந்திருங்கள். உங்க குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிப்பார். அதிகாலை வேளையில நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விசேஷமாக எக்ஸாம் எழுதுறதுக்காக பெற்றோர் சில குடும்பத்துல உபவாசத்தோடு இருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஒருமுனைப்பட்டு ஜெபிப்போம். பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில சில குடும்பத்துல நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு நிறைய போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் உபவாச நாட்கள்ல தேவனோட சமூகத்துல முழுசா தாழ்த்திருங்க. அவருடைய பாதப்படியில அர்ப்பணிங்க. அப்பா என்னுடைய சூழ்நிலை இதுதான், என் குடும்ப சூழ்நிலை இதுதான், என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, என் கணவர் இப்படி இருக்காரு, என் பிள்ளை இப்படி இருக்கு, என் வீட்டுல இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும், சில குடும்பத்துல திருமணம் முடியாமல் பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு இருக்கு, எந்த சூழ்நிலையும் சரி ஒருமனப்பட்டு நம்ம எல்லாரும் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து கேட்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே அந்தரங்கத்துல சில பாவங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற சில பாவங்கள், விக்கிர வழிபாடு, சில குடும்பத்துல தவறான பழக்க வழக்கங்கள், ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான காரியம் இருக்குமானால் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்க. பாவ மன்னிப்பு அறிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக சப்போஸ் ஒருவேளை அப்படின்னா, இனிமேல் நான் செல்போன்ல தேவையில்லாம நான் கேம் பார்க்க மாட்டேன், தேவையில்ல வீடியோ பார்க்க மாட்டேன். காலை வெளில எக்ஸாம் எழுதுற புறப்படுறதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணுங்க. என் பிள்ளை நல்லா படிக்கணும், எக்ஸாம் நல்லா எழுதணும், நல்ல மார்க் வரணும். நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்களா? படிக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தா முழங்கால் போடுங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க போயிடும்.
எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த வருஷத்துக்கா ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் விசேஷமாக கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். இந்த நாளை தந்த கிருபைக்கா நன்றி. பப்ளிக் எக்ஸாம்பா, உங்க பிள்ளைகளை தேவன் பார்க்கணும், தேவன் பார்க்கணும். ஒருவேளை படித்த பாடங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை சிறு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருந்தால் ஞாபக சக்தியை தாங்க, நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. உங்க கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்காங்களோ விசேஷமாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். எக்ஸாம் எழுதுவ பிள்ளையோட கரத்தை நீங்க பிடிங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. ஸ்கூலுக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. டீச்சரை உங்களுடைய கரத்துல அப்படினோம். இன்னைக்குள்ள எக்ஸாம் பாடத்தை உங்களுடைய கரத்துல அப்படினோம். என்ன எக்ஸாம் எழுத போறாங்களோ அந்த எக்ஸாம் விசேஷமாக பிள்ளைகளுக்கு தேவ ஆவியினால நிரப்புங்கப்பா. ஞாபக சக்தியை தாங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா. ஆவியில ஒரு பெலன் தாங்கப்பா, ஆத்துமாவில ஒரு பெலன் தாங்கப்பா, சரீரத்துல ஒரு பெலன் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. எக்ஸாம் எழுதும்போது கர்த்தர் கூட இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருக்கணும். நிறைய குடும்பத்திலே பிள்ளைகள் பல சூழ்நிலை படிச்சிருக்காங்கப்பா. சில வீட்டுல தகப்பன்மார் மதுபான அடிமையில இருக்காங்க, சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, சில குடும்பத்துல இந்த பிள்ளைகள் மட்டும்தான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. குடும்பம் ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல இன்னைக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட் டைமா ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் மனம் இறங்கி பிள்ளைகள் நல்ல எக்ஸாம் எழுதணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கால வேளையில யாரெல்லாம் பெற்றோர் ஜெபிக்கிறாங்களோ, பிள்ளைகளுக்கா யாரெல்லாம் உத்தரவா எடுத்து பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விசேஷ ஞானம் இறங்கி வரட்டும்ப்பா. விசேஷ ஞானத்தால் நிரப்புங்கப்பா, விசேஷமான ஞானத்தால் நிரப்புங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோடிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லியிருப்பா. உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு ஞானம் வேணும்ப்பா, விசேஷமான ஞானம் வேணும்ப்பா. யாரெல்லாம் எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி அப்பா பிள்ளைகள் கேட்கிறாங்களோ யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிதுலகமாகிய தேவனிடத்தில் கேட்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ஞானம் தாங்கப்பா, சம்பூர்ணமான ஞானம் தாங்கப்பா, சம்பூர்ணமான ஞானம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். யாரெல்லாம் வீட்டு விட்டு வெளியில போறதுனால எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுங்க. சிறுவர்கள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் ஆசிரியங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, கையின் கீழ் ஆசிரியங்க, அவனோட சந்ததி ஆசிரியங்க. ஜப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. உபவாசத்தோட காத்திருக்கிறது கிருபை செய்யுங்க. எக்ஸாம் நேரத்துல பெற்றோர் ஜெபிக்க கத்தர் விசேஷமா பெற்றோருக்கு ஒரு அபிஷேகம் தாங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக அப்பா தேவ ஞானத்துல நிரப்பி ஆசிரியங்க. வெளியில புறப்படுறாங்க, கடன் பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் காலவேல தாழ்த்துறோம் பலவீனத்தோடு ஜெபிக்கணும், எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. உம்முடைய தழும்புல கரமா தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசுக்கு ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்திகரிங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, தீர்காயுசு வேணும்ப்பா. சில குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு டீச்சரையும் பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம் பாடம் ஈஸியா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கூட இருங்க. கால வேளையில
வேற வேற நாட்டுல இணைந்திருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன தேவை இருக்கும் எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. பிறந்த நாள் கொண்டாடுங்க, திருவிழா கொண்டாட கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. சம்பூர்ணமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல வியாபாரத்துல டல்லு, சில குடும்பத்துல வேலை பார்க்குற இடத்துல பலவிதமான சூழ்நிலை, கம்பெனி நஷ்டம், சில குடும்பத்துல வீடு கட்ட முடியாத தடை, குடும்பத்துல பாவ அடிமை, கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள். எந்த காரியம் வந்தாலும் இந்த நாள்ல எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதம் எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோம் சத்துனுடைய சகல கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடங்கி ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துக்குள்ள இதயத்துக்குள்ள வேதனை, துக்கம், பல காரியங்கள், நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த வீட்டுல என்னென்ன சூழ்நிலையோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்து கர்த்தரை விட்டு எத்தனையோ காரியத்தில் தள்ளி போயிட்டாங்கப்பா. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல உபத்திரத்தை மாற்றித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல குடும்பமா தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். டிரைவிங் உள்ள புறப்படுறாங்க, வெளியில புறப்படுறாங்க, சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி எடுத்துக்காங்களோ, யாரெல்லாம் விவசாயத்துக்கு போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. கற்பனை கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு ரத்தத்தினால இயேசு நாமத்தினால் ஆசிரியை விட்டும் சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பரிபூர்ணமாக ஆசிரியங்க. கர்த்தருடைய நாமமை விட்டும் தேவன் அருளி அப்பம் மினிசனமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கும் இயேசு ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பார்த்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஆசிரியங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இன்னுமாக எந்தெந்த காரியத்துக்கு கால வேலை ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. வேலை இல்லாம இருக்கு, வேலை வாசல் திறந்தாங்க, வீடு கட்டுறாங்க, தடை இல்லாமல் கட்டி முடிக்காத கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. பரிபூர்ணமா ஆசுவீங்க. உங்க நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மையமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.